செப்டம்பர் 14, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு இருங்கள், அப்போது கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். Be humble before the Lord, then the Lord will exalt you in all things and bless you. மீகா 6 அதிகாரம் 8 வசனம். மீகா chapter 6 verse 8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இந்த நாளில் உங்களிடம் எதிர்பார்ப்பது நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய கிருபையை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் உடைந்து கிடப்பதற்கு பெருமையும் அகங்காரமும் மனமேட்டிமையுமே காரணங்களாகும். கசப்புகளையும் வைராக்கியங்களையும் இருதயத்தில் தேக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் தாழ்மையுள்ளவர்களோ எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்து கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்துடன் காத்திருப்பார்கள். நீங்கள் தாழ்மையாய் இருக்கும்போது கர்த்தர் நன்மையான ஈவுகளை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். He has showed you, O man, what is good, and what does the Lord require of you, to act justly and to love mercy and to walk humbly with your God. My dear brothers and sisters, what the Lord expects of you this day is that you behave humbly before the Lord. Be humble if you want to receive most of God's grace. Pride, arrogance, and consider the reasons many Christian families are broken today. But those who are humble will leave all their problems in the Lord's hand and wait with faith that the Lord will take care of them. When you are humble, the Lord will bless and lift you up by ordering good things into your life. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த புதிய நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதங்களையும் புதிய விதமான காரியங்களையும் புதிய விதமான அற்புதங்களையும் அப்பா நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீர் ஒவ்வொரு நாளையும் எவ்வளோ அழகாய் ஆண்டவரை படைத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தருகிறீர். நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை நிமித்தமாக ஆண்டவரே இந்த நாட்களை நாங்கள் காண்கிறோம். அதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவன் தந்த வாக்குத்த வார்த்தையின்படியாகவே அப்பா எங்களுடைய வாழ்விலே எப்பொழுதும் ஆண்டவரே தாழ்மை உள்ளவராக தாழ்மை உள்ளவர்களாக கர்த்தருக்கு முன்பாக உத்தமும் உண்மையும் உள்ளவர்களாக தாழ்மை உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாவருக்கும் நியாயம் செய்ய வேண்டும். இரக்கத்தை ஆண்டவரை காட்டுகிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநியாயம் செய்யட்டும் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் ஆண்டவரே அநியாயம் செய்தவர்களுக்கும் நாங்கள் நியாயத்தை மாத்திரம் செய்யும்படியாக நீர் கிருபை தாரும். அதே போல நாங்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் நீர் ஆண்டவரே கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவே உமக்கு முன்பாக ஒருவருக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை கேட்டு அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் ஆண்டவரை கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் எங்களிடத்திலே காணப்படுகிற ஆண்டவரை விரும்புகிற அந்த மனத்தாழ்மை இடத்தில் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விருப்பத்தின்படியாக நாங்கள் வாழ கிருபை தரோம். நீர் விரும்புகிற மனத்தாழ்மை எங்கள் வாழ்விலே காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே மனத்தாழ்மை இல்லாமல் தாழ்மை இல்லாததினாலே மிகவும் கோபம் கொண்டு ஆண்டவரை பிரிந்து கொண்டு போயிருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த குடும்பங்களில் இருக்கிற எல்லா விதமான வைராக்கியங்களையும் கத்த நீர் கசப்புகளையும் கத்த நீர்
எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பெருமையும் அகங்காரங்களையும் கர்த்தர் நீர் மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களுக்குள்ளாக ஒரு சமாதானமும் ஒரு மகிழ்ச்சியும் அந்த தாழ்மையும் வரும்படியாக, அந்த தாழ்மையின் குணம் வரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்ப அப்பா அந்த ஈகோவை எல்லாம் கர்த்தர் நீர் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம், மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்குள்ளாக ஆண்டவரே ஒரு மனமும் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணப்படும்படியாக அந்த பிசாசானவன் கொண்டு கொடுக்கிற அந்த பெருமைகளை ஆண்டவரே மன மேட்டுமைகளை எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி போட்டு எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உம்மால் உருவாக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் யாவரும் உமக்கு முன்பாக ஆண்டவரே உத்தமர்களாக இருக்க எல்லாம் ஆண்டவரே ஒன்றானவர்கள் என்பதை ஆண்டவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மனத்தாழ்மையோடு கர்த்தருக்கு முன்பாக இருக்கவும் ஆண்டவரே குடும்பங்களை ஆண்டவரே நேசிக்கவும் குடும்பங்கள் கட்டப்படவும் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவள் பெற்றுக்கொள்ளும்படியாக பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லாதமான கசப்புகளையும் வைராக்கியங்களையும் அவர்கள் மாற்றி ஆண்டவரே எடுத்து போட்டு மாற்றிக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேதத்தை வாசித்தாலும் ஜெபித்தாலும் இன்னும் ஆண்டவரே அவருடைய உள்ளத்துக்குள்ளாக இருக்கிற அந்த வைராக்கம் அந்த கசப்பு ஆண்டவரே முழுவதுமாய் மறைந்து போவதற்கு ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தரிடத்தில் மனத்தாழ்மையோடு இருந்து ஆண்டவரே தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து உம்மிடத்திலே திரும்பி உம்முடைய பிள்ளைகளாக வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா நீர் விரும்புகிறதான வாழ்க்கை உடைய பிள்ளைகள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தியறலும் ஆசீர்வதித்தரலும் அவள் விரும்புகிறதான அந்த ஆசீர்வாதத்தை அற்புதத்தை நீ செய்தரலும். இந்த நாளில் அவள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை காரியத்திலும் ஆண்டவர் நீர் அவளோடு கூட இருந்தவளை வாய்க்க பண்ணி அவளுக்கு வெற்றியை நீரான்வரே காணும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் அவர்களோடு கூட இருப்பதாக பலப்படுத்துவீராக, பயன்படுத்துவீராக, பெரிய காரியங்களை செய்தருவீராக, அநேகருக்கு சாட்சியாக நீர் வைத்தருவீராக. அவருடைய பிரசன்னத்தை நீர் மூடியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் மனத்தாழ்மை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உண்மையிலே ஆண்டவரே அப்பா அவர்கள் பலன் கொள்ளும்படியாக நீர் கிருபை தாரும். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை அவள் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நோய்கள் பலவீனங்கள் இல்லாதபடிக்கு வருகிற அந்த வருடம் அவளுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாட்களை காணக்கூடிய நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த நோய்களே பலவீனங்களுக்கு வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக்கணும். நல்ல சுக வாழ்வை கத்த நீர் அவளுக்கு வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். நாங்கள் இந்த கேட்க மறந்த அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து அவர்களை நீர் வழிநடத்துவதாக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்படுகிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக எங்கள் வாழ்விலே கத்த நீர் போதுமானவராக இருந்து பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி துதிகன மகிமை எல்லாம் உருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.